ஜுன்னு, என்னாச்சு? கோவமா இருக்கியா? யார் மேல உனக்கு இவ்ளோ கோவம்? யார் மேலயும் இல்ல, என் மேல எனக்கே கோவம். எதுக்காக? அம்மா சொன்னத நான் எதுவும் பண்ணல, அதனாலதான். நான் ஒரு விஷயத்துல கூட அம்மாக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது இல்லல, அதான். அம்மாக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியலனா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அப்படி இருக்கிறப்ப நீ அம்மாக்கு பிடிச்சதை செய்யறது தானே சரி. நீங்களும் அம்மா பக்கத்துல இருந்து தான் யோசிக்கிறீங்க. என் பக்கத்துல இருந்து நீங்க யோசிக்கவே மாட்டிக்கிறீங்க. சரி, என்ன யோசிக்கணும்னு சொல்லு. ஸ்கூல்ல ஃபாதர்ஸ் டேனா எல்லாரும் உங்க அப்பா கூட தான் போவாங்க. இப்போ என் கூட யாரு வருவாங்க? சொல்லுங்க சித்தப்பா. எனக்கு ஃபாதர் இல்லாதப்போ ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு என் கூட சேர்ந்து யார் வருவாங்க? நான் வரேன், சரியா? எதுக்கு சித்தப்பா? என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா? ம், ஆமா. நான் வந்தா உனக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி இல்ல, டபுள் ஹாப்பி. நான் போய் இப்பவே ரெடி ஆயிட்டு வரேன். இட்ஸ் ஓகே ஜுன்னு. அப்பா, இது சில்வர் ஸ்கிரீன் மேல தெரிய வேண்டிய கட் அவுட்டுப்பா. பரவாயில்ல, டிவி ஸ்கிரீன்லயும் தெரிய வேண்டியதுதான். தேங்க்யூ ஸோ மச் லக்கி. உனக்காகவாது சரி, நான் சில்வர் ஸ்கிரீன் ஹீரோவா ஆகலைனாலும் சின்ன திரை ஹீரோவாவது ஆகுறேன், சரியா? நல்லா இருக்கு மித்ரா. அவ உன்னை பாராட்டுறது, நீ அவளை பாராட்டுறது, ஹீரோ அவருன்னு அவளுக்கு வாக்கு கொடுக்கறது. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அவ கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக நான் ஹீரோ ஆகணும்ல மாம். நீ ஹீரோன்னு லக்கி இப்பதான் சொல்றான். ஆனா நான் எப்பத்துல இருந்தா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உனக்கு புரியல, ஆனா இப்ப லக்கி சொன்ன உடனே உனக்கு புரிஞ்சிருச்சுல. சிலதெல்லாம் அப்படிதான் மனிஷா, யாரு சொல்லணுமோ அவங்க சொன்னாதான் புரியும். சொல்ல வேண்டியவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்கணும்னு தோணும். எல்லாரோட பேச்சும் எல்லா வாட்டியும் நமக்கு ஏறாது. தோட்டத்துல வளைஞ்ச பூசணிக்கா விட காத்தடிக்கும் போது வர்ற மனம்தான் உங்களுக்கு பெருசா போயிடுச்சுல. நம்மளுக்காக உயிர் கொடுக்கற மனுஷங்க இந்த வீட்ல எப்பவும் குறைதான். மாம், எப்பவுமே பத்த வைக்க ரெடியா இருப்பீங்கல்ல. உங்க கையில தீக்குச்சிக்கு பஞ்சமே இல்ல. நீ சொல்றா, நீ ஒருத்தன் தான் பாக்கி இருந்த என்ன சொல்றதுக்கு. வீடியோலாம் ஷூட் பண்ண ஓகே, அப்புறம் ஏன் அதை போஸ்ட் பண்ணல? லக்கி, நீ எதுவும் நினைச்சுக்கலன்னா இன்னைக்கு எடுத்த வீடியோ எதையும் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணாத. அதை எந்த நிலைமையிலையும் எங்கேயுமே அதை நீ போஸ்ட் பண்ண கூடாது. உன்கிட்ட தான் கேக்குறேன் லக்கி, வீடியோ எதுக்கு போஸ்ட் பண்ணல? ஒன்னும் இல்ல சித்தப்பா, சும்மாதான். சரி, வீடியோ காட்டுறேன் வாங்க. ஏமா, அந்த வீடியோவை அப்புறம் கூட பாத்துக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுதுல, நம்ம கிளம்பலாம் வா. பாஸ்கர், வந்துட்டியா? நீ எங்க கூட சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. சரிங்க மேடம், வாங்க வாங்க போலாம். லக்கியோட டிசியை வாங்கிருவ, ஸ்கூலை மாத்திருவேன்னு சொன்னியே, இப்ப என்ன சடனா சைலண்ட் ஆயிட்ட? என்ன பண்றது மாம், லக்கி இன்னமும் இந்த ஸ்கூல் பழக்கமாயிடுச்சு. மாத்தனா என் படிப்பு கெட்டு போயிரும்னு ஏதேதோ மாய வார்த்தைகள்லாம் சொல்லி என் மனசை மாத்திட்டா. இவ கஷ்டப்படுறத பார்த்து என் மனசு இல்ல, டெசிஷனை கூட மாத்திக்கிட்டேன். எங்க நல்லாப்பா இப்படி சொன்ன உடனே செஞ்சிருவாரு. லக்கி, இன்னைக்கு ஜுன்னு கூட இந்த ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு ஸ்கூலுக்கு வரனா என்ன? எனக்கு தெரியல பாட்டி. என்ன லக்கி, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவல்ல,
அப்படிப்பட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரானா இல்லையா கூட கேட்க மாட்டியா? இப்பவே தெரிஞ்சுக்கிற சித்தப்பா உங்க போனை கொடுங்க. ம். ஹேய் லக்கி, அதை உன் காது கிட்ட வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே காரோட ப்ளூடூத்துக்கு கனெக்டே தான் இருக்கு. ம். ஹலோ, வெல்கம் சார். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தேங்க்யூ. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் ஜானு. ஜானு டீச்சர், ஜுன்னுவும் அவங்களும் வந்துட்டாங்களா? இன்னும் வரல லக்கி, வந்துட்டு இருக்காங்க. ஆன் த வே. அப்பா, நீங்க போயிட்டே இருங்க. ஜுன்னு வந்தானா நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் வந்தவன் உள்ள வராமல போயிடுவான். இல்லைனா நீ போய் ரிசீவ் பண்ணலனா அவன் அங்கேயே நின்றுவானா என்ன? அது இல்லப்பா. நீ கிட்ட இருந்து அவனை ரிசீவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவனே வருவான். லக்கி, உங்க அப்பாவுக்கும் ஜுன்னுக்கும் செட் ஆகாதுன்னு தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட எதுக்காக அப்பா முன்னாடி ஜுன்னுவை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஜுன்னு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ரொம்ப நல்லா பேசுவான், நல்ல பிரதரா, சந்தோஷமா இருப்பான், சிரிக்க வைப்பான், என் கூட விளையாடுவான். அதுக்காக தான் ஜுன்னுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத பாக்கும்போது அப்பாக்கு எதுக்கு கஷ்டம்? போதும் போதும் அவனை பத்தி சொன்னது. யாரை தேடிக்கிட்டு இருக்க? நான் யாரையும் தேடலையே. அட்லீஸ்ட் சும்மா ஃபார்மாலிட்டிக்காவது என்னதான் தேடுறேன்னு பொய் சொல்லலாம்ல. உன் வாயால அதை கேட்டதும் இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா இருந்திருப்பேன். நான் அவ்வளோ ஈஸியாலாம் போய் சொல்ல மாட்டேன். நீ என்னதான் தேடிக்கிட்டு இருந்த, ஆனா யாரையும் தேடலன்னு இப்பதானே ஜானு பொய் சொன்ன. அது போய் தான் நினைச்சேன்னா நான் ஏதோ பண்ண முடியாது. உனக்காகலாம் நான் ஒன்றும் தேடவே இல்லை. இந்த பொண்ணுங்க எப்பவும் இப்படிதான். அதுலயும் உன்ன மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன மாதிரி அப்பாவி பசங்களோட இஷ்டத்துக்கு விளையாடுவீங்க. நீ என்னமோ அப்பாவி மாதிரி உன் கூட நான் விளையாட போறேன். ரொம்ப பெரிய ஜோக். இதுல ஜோக் என்ன இருக்கு? உண்மையை தானே சொன்னேன். நான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு என் மனசை வச்சு பந்து மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க. உன்னோட மனசு பந்து இல்ல, களிமண்ணு. களிமண்ணா? அதுக்குதான் ஒட்டிக்கிட்டு அவ்வளவு சீக்கிரம் என்ன விட மாட்டேங்கிற. ஆக்சுவலி ஒட்டிக்கிட்டது அவ்வளவு ஈஸியா விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு தானே. இந்த ஜென்மத்துல நான் உன்னை விட போறதே இல்லை. விவேக் எங்க?